ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்றைக்கி நம்ம என்ன மூவி அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா முரளி, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம் தாங்க பராசக்தி. இந்த படத்துக்கு நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ். இந்த படம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி. இது 1960 நம்ம மதுரை, சிதம்பரம், பொள்ளாச்சி, சென்னை இந்த இடத்துல நடந்த ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை, அதில் மாணவர்களோட என்ன விதமான போராட்டம் பண்ணாங்க, அந்த டைமில் அரசியல் நிலவரம் எப்படி இருந்துச்சு, மொழிப்போருக்கு எதிரான மத்திய மாநில அரசுகள் எப்படி இருந்தாங்க. ஸோ அப்படி இந்த படத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மதுரை கல்லூரியில் ஒரு மாணவனாக நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. அந்த காலேஜில் அவர் படிக்கும்போது புறநானூறு அப்படின்ற ஒரு இளைஞர் படையை அவர் உருவாக்கி இந்தி எதிர்ப்புக்கு ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறப்ப ஒரு ரயிலை எரிக்கிற மாதிரி சீன் வருது. ஸோ அதில் சில விஷயங்களை அவர் கற்றுக்கிட்டு அந்த பாதையிலேருந்து விலகி வேற ஒரு பாதைக்கு திரும்புகிறாரு. அந்த மாதிரி திரும்பும்போது தான் அவர் என்ன பண்ணார், திரும்ப ரயில்வே வேலைக்கு போய் ஒரு ரயில்வே ஜாப்பில் ஜாயின் பண்ணுறாரு. ரயில்வே ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸோ அதே மாதிரி அவர் தம்பியும் சிதம்பரத்தில் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. அவரும் தன்னோட அண்ணனை போலவே இந்திக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அந்த மாதிரி இந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது அதில் சிவகார்த்திகேயன் திரும்ப எப்படி வந்தார், அதில் அவரோட ரோல் என்ன ஆணுச்சு அப்படின்னு தான் அந்த கதையேங்க. ஸோ பிரதமர், அந்த டைமில் இருந்த பிரதமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சிக்கு வரத்துக்கு வராரு. ஸோ அந்த டைமில் நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சில விஷயங்களை பண்ணுறாரு. போலீஸ் அதிகாரியாக இருந்த நம்ம ரவி மோகன் அந்த மாணவரோட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணார், அந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அண்ணன் தம்பி பாசம், காதல், அரசியல், பழிவாங்கல், சண்டை என நல்ல விதமாகவே பண்ணியிருக்காங்க. செலியன் என்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டக்காரராக நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாசக்கார அண்ணனா, ஒரு நல்ல நண்பனா, அழகான காதலனாகவும் இந்த படத்தில் அவர் சூப்பராகவே நடிச்சிருக்காருங்க. அதர்வாவுக்கும் அவருக்குமான அண்ணன் தம்பி பாசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பக்கத்து வீட்டு எம்பி மகளான ஸ்ரீலீலாவை காதலிக்கும் போது அப்படியே அவங்களோட லவ் சீன்ஸும் நல்லாவே போயிட்டுருக்கு இந்த படத்தில். ரவி மோகனோட சண்டை காட்சிகள் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வில்லனாக அறிமுகமாக இருக்கார் இந்த படத்தில். ஸோ ஹீரோவாகவும் அவர் கலக்கிட்டார், இல்லைனாவும் சைலண்டாக அவர் செய்கிற வில்லனாகவும் அவர் ரொம்பவே ஜொலிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தில். ஹீரோ தம்பியாக வர நம்ம அதர்வா முரளி இடைவேளை தான் வராரு. இருந்தாலும் அவரோட தோற்றம் எல்லாருக்குமே பிடிச்சி போகுது. தெலுங்கு பொண்ணாக இருந்தாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு நம்ம ஸ்ரீலீலா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றதாங்க இந்த படத்தோட இதேங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பின்னணியில் அப்போ நடந்த அடக்குமுறைகள், மாணவரோட போராட்டம், ஸோ அரசியல் களம், குறிப்பாக சிதம்பரத்தில் பொள்ளாச்சி நடந்த போராட்டங்களை சூப்பராகவே டைரக்டர் வந்து நம்ம சுதா கொங்கரா வந்து நல்லாவே பண்ணியிருக்காருங்க. திமுகவுக்கு இந்த படத்தில் சில சீன்கள் ஆதரவாக இருந்தாலும் பல சீன்களில் காங்கிரஸுக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சூட் ஆகுமா, ஏன்னா நம்ம எல்லாருமே அட்வான்ஸ் மொபைல் டைமில் இருக்கிறோம். ஸோ சூட் ஆகுமா அப்படின்றது டவுட்டு தாங்க. அதே சமயம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தவித டிஜிட்டல் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த படம் வந்து ஓகே தான். 1990s பிறந்தவங்களுக்கு இந்த படம் புரியும். பட் நம்மளோட காலத்தை இப்போ 2020 பிறந்தவங்களுக்கு வந்து இது புரியுமான்றது டவுட் தான். சிவகார்த்திகேயன் படம்னாவே குழந்தைகள் விரும்பி பார்ப்பாங்க. பட் இது வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.